பண்ணியிருந்தோம். அதனுடைய ஒரு செஷன் வந்து காலையில் நடந்தது. இப்போ அடுத்த செஷனில் வந்து நமது நேயர்களை எல்லாம் இணையத்தின் வாயிலாகவும் ஜெயம் டிவியின் வாயிலாகவும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு வந்து தொடர்ந்து நிறைய காலர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அதாவது காலையில் செஷனில் நிறையா ஃபோன் கால் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தாங்க. இப்பயும் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு காலராக அப்படியே அட்டன் பண்ணிகிட்டே போகலாம். இடையில வந்து குரு பயிற்சிக்கான பலன்கள் என்னங்கிறதையும் சொல்லிட்டு வரேன். ஏற்கனவே வந்து குரு பயிற்சியை பற்றின பலன்கள் வந்து ஒரு ராசிக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வீடியோ ஓடுற மாதிரி யூடியூப்பில் ஆல்ரெடி ஏற்றிருக்கு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நேயர்கள் நேராக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த வகையில் இப்போ நம்ம முதல் நேயர் லைனில் வந்துட்டார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பாலாஜி பேசுறேன் கத்தார்ல இருந்து. சொல்லுங்க சார். கத்தார்ல இருந்து பாலாஜி. ஆமா சார். சொல்லுங்க சார். சார் ரொம்ப நன்றி, உங்களோட காணொலி எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் சூப்பரா இருந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஓகே சார். சார் நீங்கள் இது யூடியூப்ல அந்த இப்போ குரு பயிற்சி ரீசெண்டாக போட்டோமே எல்லாம் பார்த்தீங்களா சார்? எல்லாத்தையும் பார்த்தேன் சார், ஒன்று விடாம. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். அப்புறம் இப்போ வந்து கத்தாரில் வீடியோ எப்படி சார் ஓடுது? நம்ம டிவி அங்கே வந்து நல்லா ஓடுதா? அதான் சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து லாகின் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே கூட்டி தான் வச்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் போல இருக்கு. ஓகே சார், ஓகே சார். வாய்ஸ் தானே மெயின். ஓகே சார், இப்போ உங்கள் கொஸ்டின் கேளுங்க சார். நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் கூட சொல்லுங்கள். அதனால் என்ன இருக்குது, அதையும் தான் பார்த்துருவோமே. 23/7/1974 1:30 AM or PM சார்? அப்படின்னா PM. அதான் பகல் நேரம். நான் எடுத்துட்டு இருக்கேன் சார். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, துலா லக்னம் தானே சார்? அதாவது சார், உத்திரம் வந்து 1ஆம் பாதத்தில் இருந்தால் சிம்மத்தில் உட்காரும் ராசி, 2ஆம் பாதத்தில் இருந்துச்சுனாக்கா கன்னியில் உட்காரும். இப்போ கன்னியா சிம்மமானு ஈஸியாக ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? நீங்கள் வந்து நிறம் கம்மியாக இருந்தால் கன்னி, நல்லா தெளிவாக பளிச்சுன்னு இருந்தீங்கன்னாக்கா அது சிம்மம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ, நேராக சந்திச்சிருக்கோமா நம்ம? ஓகே ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி. பரவாயில்ல, அது அப்படியே ஃபாலோ அப்லேயே வந்துட்டு இருக்கீங்க. ஓகே சார், இப்போ உங்கள் கொஸ்டின் கேளுங்க. சரி. இல்லை சார், ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஏற்கனவே ராகு தசை நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து குரு தசைக்கு உள்ள இருக்கீங்க. நீங்கள் நம்ம சந்திச்சப்போ வந்து அநேகமாக நீங்கள் ராகு தசையில் சந்திச்சிங்களா குரு தசையில் என்ன சந்திச்சிங்களாங்கிற எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ராகு தசையில் ஈற்று காலம்னு சொல்லக்கூடிய கடைசி பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது சார். அது இப்போ தான் முடிஞ்சது. அதாவது 2012 நவம்பர்லேருந்து 13 நவம்பர் வரைக்கும் நடந்துச்சு. 13 நவம்பரோட முடிஞ்சு 12 and 13 வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த டைம். அதுக்கப்புறம் தான் இப்போ குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரு தசை ஒன் ஆஃப் த பெஸ்ட் தசை சார் உங்களுக்கு. அதாவது துலா லக்னத்துக்கு குரு பகவான் பாவின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக குருவை வந்து முழு சுபர்னு சொல்லுவாங்க. ஆனால் துலா லக்னத்துக்கு மட்டும் ஒரு பாவியாக நிற்பார். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து 5ஆம் பாவத்தில் போய் உட்காந்து அவர் வக்ரம் ஆகியிருக்கார். சப்போஸ் வக்ரம் ஆகாமல் இருந்தால் தொழிலில் ரொம்ப கஷ்டப்படுத்திடும். 5ஆம் இடத்துல குரு நின்று தன்னுடைய தசை நடத்தி அந்த மாதிரி வந்ததுன்னா ரொம்ப சிரமப்படுத்திடும். இன்னும் அடுத்து வரக்கூடிய 16 வருஷ குரு தசையும் நீங்கள் அயல்நாட்டில் தான் இருக்கிற மாதிரி வரும். பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அந்த சொந்த தொழில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுற மாதிரி வரும். அந்த தொழில் வந்து நல்லபடியாக விருத்தி ஆகும். இதில் என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா, இந்த குரு தசை குரு புத்தி முடிகிற வரைக்கும் உங்களோட தொழில் வந்து ஸ்லோவாக இருக்கும் சார். அதாவது 2016 ஜனவரி வரைக்கும் ஸ்லோவாக இருக்கும். 16 ஜனவரிக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சார். வர ஜனவரிக்கு அப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் தொழில். இப்போ நீங்கள் மேற்கொண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து சனி புத்தியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஜனவரிக்கு மேலே, கம்மிங் ஜனவரிக்கு அப்புறம்
ஜனவரி மாதம் 15ஆம் தேதியே வந்துடுது சார் சனி புத்தி. இருந்தாலும் இன்னொரு 15 நாள் சேர்த்து கூட விட்டுறலாம். 9ஆம் பாவத்தில் சனீஸ்வரன் நிற்கிறதுங்கிறதுனால கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான். அப்போ தொழிலும் வாகனமும் சிறப்பாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு தொழில் நல்லபடியாக வரும் சார், கவலைப்பட வேண்டாம். சந்தோஷம் சார். நான் வீடு ஒன்று ஆரம்பிச்சு சார், ஒரு 70 அது முடியும் தெரியல சார். அதை ஃப்ராங்காக சொல்லணும்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி, அதாவது 2016 ஜூன் 9 வரைக்கும் நீங்கள் அதை தொட முடியாது. அதாவது மே வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நெக்ஸ்ட்டு மே வரைக்கும் அந்த வேலையை நீங்கள் தொட்டிங்கனாலே இடையில எங்கேயாவது ஒரு பக்கம் போய் இழுத்துக்கிட்டு தான் நிற்கும். நான் என்ன சொல்கிறேன், விட்டுருங்க, ஒரே அடியாக விட்டமேனிக்கு அப்படியே நிற்கட்டும். மே மாதம் வரைக்கும் விட்டுருங்க. 2016 மேக்கு அப்புறம், அதாவது குரு தசை சனி புத்தி புதன் அந்தரத்தில் அதில் கையை வைங்க, அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த வீடு வடக்கு பார்த்த வீடாக இருக்கும், இல்லாட்டி கிழக்கு பார்த்த வீடாக இருக்கும். எந்த பக்கம் பார்த்த வீடு சார்? நல்லபடியாக வேலை முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். ஓகே சார். ஹெல்த்து 1 2 3 4 சார். ஹெல்த்து வந்து குரு பயிற்சி நல்லா தானே இருக்குது. 12ஆம் பாவத்தில் போய் நிற்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. அதுவும் வந்து சிம்ம ராசிக்கு 12ங்கிறேன் ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஜென்மத்தில் வந்து உட்காந்தா வீட்டுக்கார மாட்டத்தையும் கவனமாக இருக்கணும். அதாவது என்னன்னு கேட்டால் என்னங்க அப்படின்னு பதில் பேசிடுங்க, கரெக்டாக சரியாக போயிடும். வேறு இன்னும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஹெல்த்தை பொறுத்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சார். ஏன்னா ஹெல்த்தில் உங்களை படுத்தணும்னு ஒரு டயம் இருந்தது ராகுதசை ஈற்று காலத்தில், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரு வந்ததுனால கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ஐட்டத்தில் கரெக்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், நன்றி சார். நன்றி நன்றி சார், தேங்க்யூ. நம்ம நேயர்கள் வந்து தொடர்ந்து லைனில் வந்துகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து. அதனால் நேராக வந்து பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த குரு பயிற்சிக்கான எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது வந்து மொத்தமாக 12 ராசிக்குமே கொடுத்துருக்கேன். நம்ம ஜெயம் டிவிலேயே வந்து தொடர்ந்து ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் அதில் பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். சார் வணக்கம். வணக்கம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சொல்லும்மா, சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறீங்க, சொல்லுங்கள். சரி, குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னியா ராசி கன்னியா லக்னம் இல்லையா? சரி, குரு பகவானுடைய பயிற்சி அருமையான பயிற்சி. 12ஆம் பாவத்தில் வந்து குரு நிற்கிறார். உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுதுங்கம்மா? 46 இல்லையா? இந்த படுத்து தூங்கினோம்னா இடையில தூக்கம்லாம் முழிப்பு வரும் பார்த்தீங்களா நைட்டில்? நடு ராத்திரியில் முழிப்பு வரும். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் படிப்பீங்க, அல்லது முழிச்சிட்டாதும் படுக்கணும், இல்லாட்டி புக்கு படிக்கிற அளவு கொண்டு போய் விட்டுரும் சமயத்தில். முதல் பாயிண்ட்டு, இந்த தூக்கம் வந்து நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. லோகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் தானே. அதுக்காக தானே எல்லாரும் பாடுபடுறோம், ஓடி ஓடி பாடுபடுறோம். எனவே மொத்தத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் நல்லாயிருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வீடு வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பீங்கல்ல, வாங்கிட்டீங்களா? சரி, அது சம்மந்தமான லோன்லாம் இருந்ததுன்னா இன்னும் வேகமாக அடைப்படும், அது ஒரு பாயிண்ட்டு. சரி, இப்படி வச்சுக்கிடுவோம். நீங்கள் வந்து ஹெச்டிபியில் தானே வாங்கியிருப்பீங்க. சரி, அப்போ அடுத்து வந்து காண்டம் வாங்குறதுக்கான பேஸ்மெண்ட் இனிமேல் அமையும்மா, கவலைப்படாதீங்க. ஒன்று. அடுத்த பாயிண்ட், நீங்கள் கேட்குறது, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து தொழில் வந்து இப்படியே இருக்குமா மாறுமான்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற, சொல்லுங்க. அதுதான். அதாவது இப்போ வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய சஞ்சாரம் 12ல் நின்னாலும் சனியினுடைய சஞ்சாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 3ஆம் பாவத்தில் சனீஸ்வரன் உட்காந்துருக்கார். நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்கான எந்த எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை, தானாகவே உங்களுக்கு ப்ரமோட் ஆகிடும். இந்த ஜூனில் கேட்குறீங்கம்மா, அடுத்த ஜூனில் நீங்கள் ப்ரமோட் ஆகி நின்றுட்டு இருப்பீங்க. அதனால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை, சரியா? நன்றிம்மா, நன்றி. அப்போது குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து 12 ராசிக்குமான பலன்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் வந்து மொத்தமாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் உட்காந்து பேசுகிறதுங்கிறது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் 6 மணி நேரத்துக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். வணக்கம்.
வணக்கம் ஐயா. வணக்கம் சார், நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என் மகன் வந்து துலா ராசி, சரி, லக்னம் வந்து தனுசு. இல்லையே நீங்கள் அப்படியே டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லிடுங்களேன், எனக்கு அது ஈஸியாக இருக்கும். 18/7/2002. 18/7/2002ங்களா? ஆமா. சரி, டைம் 5:18 PM மெட்ராஸ். பிஎம் மெட்ராஸ். இருங்க, இந்த வந்துட்டேன். சார் இப்போ கொஸ்டின் கேளுங்க சார். அவருக்கு வந்து தனுசு லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் இல்லையா? அவர் அடிக்கடி கீழே விளையாட்டு கீழே உங்களுக்கு அடிப்பட்டுக்கிறாரு. இப்போ புது படிப்புலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு. இப்போ குரு தசை நடந்துட்டு இருக்கு சார். அவருக்கு சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவனுக்கு லக்னம் வந்து குருவோட வீடு. ரெண்டாவது லக்னாதிபதி குரு வந்து உச்சம். இந்த 2 பாயிண்ட் வலுவா இருக்கிறதுனால பையன் நல்லா ஸ்டவுட்டாக இருப்பார். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்டே அதான் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குரு தசை வந்து 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உச்சம் பெற்று மறையலாம், தப்பு இல்லை. எப்போ ஒரு கிரகம் வந்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ உச்சமாவோ ஆட்சியாவோ போய் உட்காந்தாருன்னா அந்த இடத்துக்கு மறைவு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் வந்து குருவுக்கு வந்து மறைவு கிடையாது. அப்போ குரு 8ல் போய் வலுவாக நிற்கிறார், சும்மாவும் நிற்கல, 2 கிரகத்தை சேர்ந்து நிற்கிறார், சூரியனையும் செவ்வாயையும் சேர்ந்து நிற்கிறாரு. இந்த குரு வந்து 2-3 விதத்தில் பலனை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு உச்சமாகி நிற்கிறதுங்கிறது வந்து ஹம்ச யோகம்னு சொல்லுவாங்க. இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு யோகம். ரெண்டாவது அந்த குருவோட செவ்வாய் சம்மந்தப்படுறாரு. செவ்வாயும் குருவும் காம்பினேஷன் ஆகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரேர் ஃபினாமினான்னே சொல்லலாம். அதாவது செவ்வாய் புத குரு சேர்றதுங்கிறது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நிறைய சொத்து சோகமெல்லாம் வாங்குவாப்புலங்கிற மாதிரியான அமைப்பு தன்னுடைய காலத்தில். ஆனால் அந்த செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இவர் குரு உச்சமாகி அங்கே உட்கார்றதுனால நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு போகிறார். இப்போ சப்போஸ் குருவனுடைய வீஷன்யம் வந்து அந்த செவ்வாய்க்கு இல்லைன்னா பெரிய அளவில் அடிபடுறது கொள்றதுங்கிற மாதிரி போகும். ஆனால் குரு கூட இருக்கிறதுனால இவருக்கு லேசான அளவில் கீழே மேலே விழுந்து எந்திரிப்பாரே தவிர மற்றபடி பாதகமான அமைப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குரு பயிற்சி இவருக்கு லாபமான பயிற்சி. 11ஆம் இடத்துல குரு வந்து நிற்கிறார். குரு லாபஸ்தானத்தில் வந்து நிற்கல. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஹெல்த் ரீதியான தொல்லைகள் எதுவும் வராது. ஆனால் 7.5 சனியில் முதல் சுற்று 7.5 சனி பாத சனியாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு மட்டும் அவங்க அம்மாவை போயிட்டு வர சொல்லுங்கள் ஒரு தடவை, போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு இடையில குரு தசையில் இப்போ சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு சார். அப்போ திசாநாதனும் 8ல் மறைகிறான், புத்திநாதனும் 8ல் மறைகிறான். இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இவருக்கு வந்து ஹெல்த் ரீதியாக அப்பப்போ தொல்லை வர்றது. நீங்கள் சனீஸ்வரன் கோயில் போகிறது கூட அப்புறம் போகலாம், அது ஒரு பக்கம், அது போயிட்டு வாங்க, இல்லைன்னு இல்லை. ஒரே ஒரு முறை அவசியம் ஆலங்குடி போயிட்டு வர சொல்லுங்கள். ஆலங்குடி போயிட்டு வர்றதுங்கிறது டக்குன்னு ரிலீஃப் ஆயிரும். ஏன்னா இந்த டைம் வந்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க. டக்குன்னு ரிலீஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து தம்பியை வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ல் சூரியன் மறைஞ்ச நிலையில் நிற்கிறதுனால. மற்றபடி படிப்பை பொறுத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவை போல இல்லை, அவர் ரொம்ப புத்திசாலி, அதனால நல்லா படிப்பார். இப்போ அதை தான் சொன்னேன். அதாவது 8ஆம் இடம்ங்கிறது மறைவில் இல்லை. இந்த ஜாதனுடைய ஸ்பெஷல் யோகம்னு எடுத்துக்கிட்டா இந்த மறைவு கிரைவு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருங்க. அதாவது சனி ராகு 6ல் இருக்கிறது, சூரியன் செவ்வாய் குரு 8ல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. புல்லாய் பூண்டாய் பல்விருக்கமாய் வல்லசுரராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் நிறைவான்னு மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொன்ன மாதிரி எல்லாமா பிறந்துட்டு கடைசியாக இந்த ஜாதகனா பிறந்திருக்கார். மறுபிறப்பு இல்லாத ஜாதகம், பிறவி பெருங்கடல் நீந்தோர்ன்றார். அப்போ கடைசி பிறப்பில் இருக்கிறதுனால மறுபிறப்பு இல்லாத ஜாதகங்கிறதுனால இந்த பிறப்பிலேயே சகல சௌபாக்கியமும் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. இதுக்கப்புறம் வந்து அவர் கடை தேறிடுவாருங்கிற மாதிரியான ஒரு பிறப்பு. அதனால நமக்கு என்ன புரியாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி கிரகம் மறைவா இல்லை. எப்படி சொல்லலாம்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், 8ல் உச்சம் பெற்ற குருவோட 2 கிரகம் சேர்ந்து நிற்கிறது, மொத்தம் 3 கிரகம் நிற்கிறதும் 3மே மறைவில்லை. எப்படி சொல்லலாம்னா, குணமுள்ள குருவிரண்டு கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம். இங்கே ஆட்சி ஆகிறார், குரு 2 கிரகத்தை சேர்ந்து நிற்கிறார். நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம், மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கானேன்னா பிரமாதமாக வருவான். அந்த 8ல் 3 கிரகம் காம்பினேஷன் ஆகிருக்கிறது யோகம்.
இதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கிற பாட்டுத்தையும் இப்போ வரல, இப்போ வந்துருச்சு பாருங்க. பிரபல சேய் பொன்குடி, சேய்னா செவ்வாய், பொண்ணுன்னா குரு. பிரபல சேய் பொன்குடி பேசுமோர் இடத்தில் நிற்க தரணியில் உதித்தான் மிக்க சற்குண மறையோனாகி புறவல நகரதற்கு புகழதிகாரியாகி விரவிய மணிகள் செம்பொன் மிதமிலா தனவானாமேனா. நல்ல தனவானா பிழைக்கக்கூடிய யோகம் சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்கான். அதனால அந்த சூரியன் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது யோகமான ஒரு அமைப்பு. ரெண்டாவது 8ல் இந்த 3 கிரகம் மறையலை. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டா 6ஆம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் நிற்கிறார். ரெண்டு விதத்தில் 2 கிரந்தங்களில் சொல்லியிருக்குது இது சம்பந்தமான விளக்கம். ஒன்று வந்து காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தீக்கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத் தெவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான்னா சிறப்பாக பிழைப்பார்னு சொல்லக்கூடிய ஒரு யோக பாக்கியம். அதாவது 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் நின்னா எதிர்ப்புகள் இல்லாமல் பிழைப்பான்னு சொல்லுங்கிறான். இதை புலிப்பாணி வேற மாதிரி சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு, கரெக்டாக அங்கே இருக்க கிரகத்தையே சொல்றாரு பாருங்க. சனியும் பாம்பு கிரகமும் பாரப்பா பகலவனும் சனிசேய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6ல் நிற்க, 6ஆம் இடத்துல நின்றுச்சுன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி சூரியன் செவ்வாய் பாம்பு கிரகங்களான ராகு அல்லது கேது இந்த மாதிரியான கிரகங்கள் நின்னா இங்கே சனியும் ராகுவும் நிற்குது. பாரப்பா பகலவனும் சனிசேய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6ல் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கொற்றவனே புலி கண்ட பசு போல் ஆவார்னா. ஒரு புலியை பார்த்த பசு எப்படி சப்த நாடியும் ஒடுங்கி அடங்கி போயிருமோ அது மாதிரி எதிர்ப்புகள்ங்கிறது எத்தனை தண்டி வந்தாலும் ஆஃப் ஆயிருங்கிற மாதிரியான அது ஒரு யோகம், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய யோகம்னு சொல்லுவாங்க. சத்ரு சம்ஹார யோகம்னு சொல்லலாம். அதை 6ஆம் இடத்துல அந்த 2 கிரகம் இருக்கிறது ரெண்டுமே மறையலை. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்க 3 கிரகமும் மறையலை. ஓகே, நன்றி சார், நன்றி. அதாவது தூரம் தொலைலேருந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜோசியரை சந்திக்கிறதுங்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். அப்படிங்கிற இந்த டவுட்டோடையே இருக்காங்க இல்லையா, அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் தெளிவாகவே போயாச்சு. வணக்கம், சொல்லுங்க சார். ஆமாம் சார், இப்போ லைவ் போயிட்டு தான் இருக்கு. நீங்கள் லைவ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. தாராளமா. எங்கேருந்து பேசுறீங்க சார்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க சார். சென்னையில் நீங்கள் இது இன்டர்நெட்டில் பார்க்கலாமே, டிவி பார்க்கலையா? ஓகே சார். நல்லா ஓடுதா? பிரேக் ஆகாமல் ஓடுதா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், இப்போ உங்களுக்கு என்ன கேட்கணும்? இப்போ வந்து இருங்க இந்த வரேன் சார். 3189 என்னோட பர்த்டே டைம் வந்து 10:30 AM ஆகல. எந்த ஊர்ல சார்? நான் பிறந்தது வந்து கடலூர், பன்ருட்டி பக்கத்துல கடலூர். ஆமா, கடலூர் புதுப்பாளையம் என்ற, அதாவது ஒரு கெடிலம் ஆறு இருக்கும், ஆறுக்கு பக்கத்துல பிறந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கடலூர்னாலே அது பக்கத்தில் ஒரு 10-30 கிலோமீட்டரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். விசாக நட்சத்திரம், விருச்சக ராசி. நீங்கள் லக்னம் வந்து தனுசு லக்னம். லக்னத்தில் சுக்கிரன் சனி உட்காந்துருக்கு சார். இப்போ புதன் தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. புதன் வந்து லக்னத்துக்கு 11ல் உட்காந்துருக்கார். புதன் தசையில் சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிரன் லக்னத்திலேயே உட்காந்துருக்கார். இப்போ சென்னையில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஜாயின் பண்ணேன். நண்பன் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தரா எனக்கு எதுவும் வேலை இல்லை. சரி. எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, வீட்டுல வந்து கொஞ்சம் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு. அம்மா வந்து இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கும்பராசி. அதுல கொஞ்சம் வீடு வழியில நிறைய கடன்கள் ஆயிடுச்சு. தொழில் வழியில, வீடு வழியில. சரிங்க சார். கடன் அடிக்கணும். அதே நேரத்துல நான் கொஞ்சம் இந்த சினிமாலையும் படம் பண்ணி நல்லபடியா ஜெயிக்கலாம். சரி. இப்போ இதுக்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டா நீங்க எதுக்கு வந்து சினிமாவில் போய் நிற்கிறீங்கிற பாயிண்ட்ல இருந்து போகணும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு தனஸ்தானத்து தனாதிபதி வந்து சனீஸ்வர பகவான் அவர் லக்னத்திலேயே உட்காந்துருக்கார். அது யோகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 2ஆம் இடத்துல ராகு நிற்கிறார். 2ஆம் இடத்துல ராகு நிற்கிதுன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து இந்த மீடியாங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் டச் ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ புதன் தசை நடந்துட்டு இருக்கு. புதன் வந்து மீடியாவுக்கு அதிபதி தான். அவர் செய்தி, மக்கள் தொடர்பு, இந்த மாதிரியான விஷயங்களில் மாஸ் மீடியாவை வந்து புதன் தான் ரெஃபர் பண்ணுவார்.
ப்ளஸ் ராகு வந்து அதில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் டேலண்ட் அபிலிட்டியை கொடுப்பாரு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் தசையில் உங்களுக்கு சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால 11ல் புதன் லக்னத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அதாவது சார் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நான் டைரக்டராக இருக்கணும், அல்லது ஸ்கிரிப்ட் எழுதணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் நான் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி அந்த மாதிரி யோசிப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அடுத்து வந்து ரோல்லாம் கிடைக்கும். அதாவது ஸ்க்ரீனில் வர்றதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் சின்ன அளவில் ரோல் எடுத்து பண்ணுங்கள், அது உங்களை பெரிய ஆளாக கொண்டு வரும். அதுக்கு பின்னால் தான் நீங்கள் டைரக்டருங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வரவே முடியும். சரியா? நீங்கள் நேரடியாக வந்து கேமராவுக்கு பின்னாலெல்லாம் ஒன்றும் உட்கார வேணாம், கேமராவுக்கு முன்னாலே வந்துடுங்க, அதான் சரியாக இருக்கும். அதே மாதிரி அது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2017 செப்டம்பருக்கு அப்புறம் வர்ற பீரியட் வந்து அருமையான பீரியடு சார். ஆனால் இப்போமே வந்து நீங்கள் பிஃபோர், அதாவது ஸ்க்ரீனுக்கு வர்றது இப்போமே வந்துடுவீங்க, இந்த வருஷத்துலேயே வந்துடுவீங்க. ஏன்னா குரு பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். நீங்கள் டைரக்டருங்கிற அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இப்போவே ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. ஆனால் அதில் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1க்கு தானே வருமானம், நம்பர் 2லேருந்தே வருமானம் இருக்காதுல்ல. அப்போ அந்த நம்பர் 1ங்கிற அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து 2017 செப்டம்பருக்கு அப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நிற்பீங்க. மிக விரிவானது ஒரு நல்ல சம்பாத்தியத்தை உங்கள் குடும்பம் உங்களால் பார்க்கும். அதாவது லக்னத்தை குரு பார்க்கறதுங்கிறதுனால உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகழ் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன் நான் பிரமாதமாக பிழைப்பான்னு சொல்கிறான். நல்லபடியாக வருவீங்க. உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பையும் கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறேன். சரியா? கடன் பிரச்சனை இப்போ உடனடியாக தீராது சாமி. கடன் பிரச்சனை தீரணுங்கிறது வந்து உங்கள் அம்மாவுக்கு 6ஆம் இடத்துல குரு போய் நின்ட்டாரு. ஸோ இன்னும் 1 வருஷத்துக்கு கடனுடைய அழுத்தம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 2 இட்லி சாப்பிட முடியும்னா 20 இட்லியை தூக்கி தட்டில் வச்சுருக்காங்க, அதான் பிரச்சனை. இது வந்து 1 வருஷத்துக்கு அந்த அழுத்தம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கும். நன்றி சார். இன்னொன்னு சொல்லிருந்தீங்க, அந்த பலன்கள் உங்களுக்கு பலன்கள் வீடு பார்த்துருக்கேன். அதுல வந்து இந்த முக்கியமா புதிய தொழில் எதுவும் தொடங்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஆனா என்னன்னா போன வாரம் தான் வந்து சின்னதா ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் போட்டு அக்டோபர்ல 1 மணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 வாரமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. என்னோட ஒய்ஃபோட நேம்ல தான் பண்ணிருக்கேன். அவங்க வந்து கன்னி ராசி சித்திர நட்சத்திரத்துல இருக்காங்க. அவங்க நேம்ல பண்ணி நான் இந்த மாதிரி சும்மா டைப்ல எனக்கு ஒரு வருமானம் வேணும் கேட்பேன் பண்றதுக்கு டைம் இல்லை. அதனால வருமானம் வரலாமே அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ நீங்க சொன்ன உடனே கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ நான் 10 அதை கண்டினியூ பண்ணலாமா எடுக்கலாமா? இல்லை, ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃப் அதை பண்ணுறதுன்னா பண்ணலாம். நீங்கள் பண்ணால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதனால் உங்கள் மிஸ்ஸஸுக்கு அதை ட்ரெயின் அப் பண்ணி விட்டு அவங்கள வேணால் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வாங்க. ஓகே சார், நன்றி சார். நிறையா வெயிட் பண்ணுறாங்க சார், நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ. நிறையா காலர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? அதில் வந்து ஒரே நேருக்கு நம்ம ரொம்ப நேரம் எடுத்துட்டோன்னு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிலாம் கூட சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துடும். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கனடாவில். டொரண்டோவில் இருந்தா வேன்கூவரில் இருந்தா? டொரண்டோவில் இருந்து. சொல்லுங்க ஐயா, யார் பேசுகிறீங்க? மயூரன் கதைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்லை, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்கட்டும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க எனக்கு மயூரன். 6ஆம் தேதி 11வது மாதம் 1983. பிறந்த டைம் சொல்லுங்க. ஜஃப்னாவா? பட்டிகுலா. அது ஏஎம்மா பிஎம்மான்னு சொல்லுங்க. காலையிலேயே ஈவினிங்கா? ஓ, ஏர்லி மார்னிங். நான் சொல்றது கரெக்டா இருக்கா பாருங்க. லக்னம் கன்னியா லக்னம், ராசி வந்து விருச்சிக ராசி, ஜென்ம நட்சத்திரம் விசாகமா? ரைட். ஆமா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் வருது. இப்ப கேளுங்க பாப்போம் உங்க கேள்வியா என்ன கேட்கணும். இந்த இப்ப வடிவல் தான் ஒரு படத்துல சொல்லுவார்ல, இப்போ உர்ரா கம்பியா அப்படின்ன மாதிரி. இப்ப கேளுங்க பாப்போம்.
அமெண்ட்மெண்ட் கேட்கணும், மற்றது இந்த வெட்டிங்கை பற்றி கேட்கணும். சார் விசாங்கிறது வந்து நீங்க கனடா விசாவை பத்தி சொல்றீங்களா, யூகே விசாவை பத்தி சொல்றீங்களா? கனடால விசா. கனடா விசா வந்து இப்போ இப்படியே ஸ்டெபிலைஸா இருங்க ஒரு நிமிஷம், இப்படியே ஸ்டெபிலைஸா கனடால இருந்துக்க முடியுமா இல்லை மறுபடியும் வெளில எதுவும் போக வேண்டி வருமானு கேட்கணும் இல்லையா? அப்படியே இருங்க, இந்தா பார்த்துருவோம். புதன் தசையில் ராகு புத்தி அட் ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு 2016 செப்டம்பர் வரைக்கும். சார் இங்கே உங்களுக்கு விசா கிடைச்சிரும், கனடாலேயே கிடைச்சிருமே, கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களே. ஆமாம், பிஆர் கிடைச்சிரும், நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டொரண்டோலேயே செட் ஆயிருங்க, ஒரு வீடு வாசல் வாங்கிடலாம். அதுவும் வந்து ஃப்ளாட்டாக தான் வாங்குவீங்க, வடமேற்கு பார்த்த மாதிரியான திசையில் தான் இருக்கும் அந்த ஃப்ளாட்டு. அது சம்பாரித்து வாங்குறப்ப வாங்கிக்கிடுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முதல்ல வீடு வாங்குறத அப்புறம் வாங்கிக்கிறேன், வீட்டுக்காரம்மாவை எப்போ வாங்குவேன்னு கேட்கணும் இல்லை? இன்னும் ஒய்ஃப் வந்திருக்க மாட்டாங்கல்ல சார்? இப்பயும் தேடிக்கிட்டே இருக்காங்க, அவசரத்துக்கு கைவிட்டா அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு வாங்கி, அது மாதிரி இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்களா? இருங்க வரேன். அவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களான்னு அவங்க தாய் தகப்பனாரே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இன்னமும் தேட விட்டுக்கிட்டு இருக்கீங்க பெருசுகளை, பரவாயில்ல. அதாவது என்ன சொல்லுதுன்னா 2016 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு புதன் தசையில் ராகு புத்தி நடக்குது சார். இப்போ நீங்கள் போய் பொண்ணு தேடினீங்கன்னா பொண்ணு இல்லை, மாமியால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பேசாமல் விட்டுற வேண்டியது. எப்போ வரைக்கும்? செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் 23 வரைக்கும், கம்மிங் செப்டம்பர். இப்போ நம்ம ஜூலையில் பார்க்குறோம். செப்டம்பருக்கு அப்புறம் புதன் தசையில் குரு புத்தி வரும். குரு வந்து 3ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். டெஃபினட்டாக உங்களுக்கு இது மனைவிங்கிறது வந்து நல்ல விதமாக கிடச்சி போயிடுவாங்க செப்டம்பர் 23 அப்புறம். அதுக்கப்புறம்னா அங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சான்னு கேட்க வேணாம், செப்டம்பரை விட்டுருங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே கல்யாணமே ஆகிடும் உங்களுக்கு. அதுவும் சொந்தம் கிடையாது, அந்நியத்திலேருந்து வருவாங்க, அதுவும் தமிழ் பேசக்கூடிய பொண்ணாக இருப்பாங்க. பானன் பிராட்டப்பே வெளிநாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த பொண்ணுக்கு. அதே மாதிரி புள்ள படித்த பிள்ளையாக இருக்கும், லட்சணமான பிள்ளையாக இருக்கும், மாநரமான பொண்ணாக இருக்கும், கை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கும். அவங்க வீடு வாசல்லாம் சொந்த வீடு வாசல் உள்ள ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துல இருந்து நல்ல பொண்ணாக வரும் சார். அந்த பொண்ணு கொஞ்சம் செலவாளியாக இருக்கும், நீங்கள் கஞ்சனாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சனி உச்சமாகிறாரு. 2ல் சனி உச்சமா, 2ல் 2க்கு உண்டானவனா அல்லது உச்சம் பெற்ற கிரகமாக இருந்தால் அவன் கஞ்சனா இருப்பேன்னு சொல்லுன்னு நான் சொல்லலை, புலிப்பாணி சொல்கிறாரு. தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்தும் மானே தான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் பதனஞ்செய்வான் வீணேதான் போகரோட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கிளைனார். அப்போ புலிப்பாணி சொல்கிறது எப்படி சொல்கிறாருன்னா, 2ல் உச்சம் பெற்ற சனி நிற்கிறனால கோனேதான் அப்படின்னா அரசனுக்கு சமமான பொருளாதாரம் கிடைக்குமா. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும்ன்றான். அப்போ வலுவான பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோன்கிற அந்த அமைப்புங்கிறது நல்ல வலுவான வசதி இருந்தாலும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுவாங்களாம், அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா செலவு பண்ணி பழகிக்கங்க. ஓகே சார், நன்றி. ஆஹா, கட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் அதுக்குள்ளே அடுத்த கொஸ்டினுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தீங்க. அது கூட பரவாயில்ல, ஏன்னா அடுத்து ரொட்டீனாக தொடர்ந்து நிறையா வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. அப்போ எல்லா காலர்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா. காலையிலேயே நிறைய பேர்த்துக்கு கிடைக்கலன்னு சொல்லி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லிட்டாங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி. அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, அடுத்த நேயருக்கு போவோம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பையனுக்கு வயசு என்ன ஆகுறதுன்னு சொல்லுங்க. சரி, 30/5. சரிம்மா. சரி. தம்பி பிறந்ததுக்கப்புறம் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இடம் விட்டு இடம் மாறி இருப்பீங்க, அப்பா கூட பிறந்தவங்களோட எல்லாம் சண்டை ஓட்டிருந்துருப்பீங்க, கையில் இருந்த பொருளாதாரம்லாம் அடியாயிருந்திருக்கேன், அதே மாதிரி நகநட்டெல்லாம் பேங்க் வரைக்கும் போயிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் சொந்த வீட்டில் உட்காரணும்னு யோகம்லாம் வந்திருக்கணுமே. சொந்த வீடு கட்டிப்பிட்டீங்களாமா? ஆமாங்க சார், அப்படி தான் இருக்கீங்களா? ரைட், நோ ப்ராப்ளம். இப்போ செவ்வாய் தசையில் சந்திரவுத்தி நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு அருமையான வீட்டுக்காரர் கிடச்சிருக்காருமா. நீங்கள் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது, எதை சொன்னாலும் புரியாது. டெய்லியும் ஒரு சண்டை வந்தாத்தியா அன்னைக்கு பொழுது போகும் உங்கள் 2 பேர்த்துக்கும். அதை வந்து இருங்க, சொல்லுங்கள்.
என்னவா போயிட்டு இருக்காருங்க? ஓ, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா போறாரு. இந்த தொழில் இவருக்கு நிலையா நிக்குமா, அதான் கேள்வி. இவருக்கு தான் கவர்மெண்ட் வேலை அமையும்ல, அப்புறம் என்ன ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவன் உங்களை ரொம்ப சோதிச்சுட்டாரு. தம்பி சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச இப்போதைக்கு இவன் இதே வேலையில் இருக்கட்டும். 2018 செப்டம்பர் வரைக்கும் இவர் இந்த வேலையில தான் இருப்பார். இந்த மாதிரி வேலையில தான் இருப்பார். நிலை இல்லாத வேலையில ஓடிக்கிட்டு இருப்பாரு. இப்ப மலேசியாவுக்கு நீங்க வேணா போலாம், அவர் போற ஐடியாவிலேயே இல்லையே. இருக்குமா? இருக்கு. அவர் வெளியில போறதுக்கான டைம் இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவுக்கே மறுபடியும் போகலாம் ஜூன் மாசத்துக்கு மேல. அதாவது 2016 ஜூன். இப்ப இந்த வருஷம் அவர் போறதுக்கான அமைப்பு இல்லை. நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் போவாருமா. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? எங்க சார்? சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார், எனக்கு கொஞ்சம் புரியல. 22 செப்டம்பர் 1992. டைம் சொல்லுங்க. 2 PM. எந்த ஊர்ல சார்? சிங்கப்பூர்லயேவா? இருங்க வரேன். பூச நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னமா சார்? கரெக்ட். தனுசு லக்னம்னா ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பீங்க. இந்த பாடி நல்லா அகலமா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை, செவ்வாய் ஊத்தி நடந்துட்டு இருக்குது. 7க்குண்டான புதன் 10ல், செவ்வாய் 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். 2 கொஸ்டின் உங்களோடது. ஒன்று வந்து உங்களுடைய கெரியர். ஏன்னா இப்போ வரைக்கும் கெரியர் வந்து உங்களுக்கு ஸ்டெபிளைஸாக இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆமாம், அது வந்து உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கும். அல்லது மேலே இருக்கவங்க அல்லது கீழே இருக்கவங்களோட கோஆப்ரேஷன், அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ட்ரபிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த நானே வந்துட்டேன். 2014 ஆகஸ்ட்ல இருந்து 2015 ஆகஸ்ட் வரைக்கும் யூ ஆர் இன் த ட்ரபிள். அதாவது கம்மிங் ஆகஸ்ட் 19th வரைக்கும் இருக்கு சார். இது ஆகஸ்ட் 19க்கு அப்புறம், ஆகஸ்ட் 19th என்ன 19th, ஆகஸ்ட்டை விட்டுருங்க. செப்டம்பர்ல இருந்து யூ வில் பி செட்டில் டவுன் வெரி வெல். அதாவது உங்களுக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது கரியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது கிடைச்சி போயிடும். எப்படி கிடைச்சிரும்னா, இப்போ இருக்கிற இடத்துல கிடைக்காது உங்களுக்கு. இடம் விட்டு இப்போ உங்களை இடம் மாற்ற போறாங்க. இடம் மாத்திட்டாங்கன்னா செட் ஆகிக்கும் உங்களுக்கு. அதாவது புதன் தசை இப்போ நடந்துட்டு இருக்கு. புதன் வந்து 10ஆம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாரு. உங்களுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணணும். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம், பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய், வித்தைக்குரிய தானமுடு, விளங்கும் உதய தலமதனை, புத்திரர் கிரையும் கவிமாலும், புகுந்து காணின் தனவானாம் அப்படின்னா. அதாவது தனவானா பிழைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து 10ஆம் பாவாதிபதி வலுவாக நிற்கணும். இங்கே 10க்கு அதிபதி வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். கூட குரு உட்காந்துருக்கார், கூட சூரியன் உட்காந்துருக்கிறார். எல்லாமே வலுவான நிலையில் நிற்கிது. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த 2015 முடியட்டும் சார். 16 ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்போ பொதுவாகவே சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தொழிலை பற்றி பேசுகிறதுக்கு 10ஆம் இடத்தை தான் மெயினாக கன்சர்ன் பண்ணுவாங்க. 10க்கு உண்டான கிரகம் வந்து வலுப்பெற்ற நிலையில் நின்னா நிச்சயமாக அவங்க சொந்த தொழிலில் தான் நிற்பாங்க. அவங்களால வேலையில் இருக்க முடியாது. வணக்கம். நமஸ்காரம் சார். இல்லை அப்படி போவேண்ணா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தே சொல்லிடுங்களேன். இருங்க, 10 ஜனவரி 97. எந்த ஊர்ல சார்? சென்னை. அதாவது
உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, லக்னம் வந்து துலா லக்னம் வருது. கரெக்டுங்களா? ஆமாங்கய்யா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பைக்ல வந்து குரு வந்து எப்படி மறையறதுனால ஏற்பட்ட விபத்துங்களா இதெல்லாம்? செவ்வாய் தசையில் இப்போ குரு புத்தி நடக்குது. ஆக்சுவலாக இது 2 ஆப்ஷனுங்க. முதல் பாயிண்ட் வந்து செவ்வாய் தசையில் இப்போ இவருக்கு சூரிய புத்தி நடந்துட்டு இருக்குது. செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிட்டார் நேத்ராதிபதி. சூரியன் பாதகாதிபதி 3ஆம் இடத்துல நிற்கிறார். இந்த கையில் லேசாக சிராய்ப்பு இருக்குமே, ஒன்றும் பெரிய அடி இருக்காது, கையில் சிராய்ப்பு இருக்குமே, இருக்கா? கால்ல பெரிய அடி, ஒரு 10 நாள் ஒரு பாதிப்பா இருக்குங்க. ரைட். இப்போ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த சனி வந்து 11ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஐட்டம். அதே சமயத்தில் குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறது தப்பு. அப்போ 8ல் குரு போய் உட்கார்றதுங்கிறது வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா கூட இங்கே திசாநாதன் 12ல் மறையிறது தப்பு. 2வது பாதகாதிபதியினுடைய புத்தி அதுவும் 3ஆம் பாவத்தில் நிற்கிது. வலது காலில் அடிபட்டதுங்களா? இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிரும். ஒரு சின்ன தழும்பு கூட இருக்காது அவனுக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். சும்மா நம்ம சென்னையில் இருக்க தட்சிணாமூர்த்தியவே போய் பார்த்து வர சொல்லுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு அவர் வாட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல? ரைட், ஒன்றும் பிரச்சனை. என்ன சார்? ஓ, நீங்கள் அப்படி போயிடுறீங்களா? அதாவது இல்லை கிடையாது. ஒன்று வந்து தசாநாதன் நேத்ராதிபதியாகி அவர் 12ல் மறைகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி குரு மக நட்சத்திரம் காலில் உள்ள வர்றாரு. மகம் வந்து கேதுவனுடைய நட்சத்திரம். அந்த கேது சனியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல நிற்கிறாரு. அப்போ சனி வந்து காலை குறிக்கும். கரெக்டாக காலில் அடிபட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து கலர் காரணம் இல்லை. அந்த பைக் தொடர்ந்து அந்த பையன் ஓட்டலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் ப்ராப்ளம் இல்லை, மாற்றவும் வேண்டியதில்லை. இன்னும் சொல்லணும்னா மஞ்சள் கலர் வந்து அந்த பையனுக்கு வந்து யோகமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து 12ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதி. அந்த 12ஆம் இடத்ததிபதி வந்து இவருக்கு வலுவாக நிற்கிறார். எண்ணிய லக்னாதிபதி கீராறு குடையகோள்கள் நன்னி ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12ல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்கும் சரியான வேணா. அதனால் நீங்கள் இந்த பைக்கெல்லாம் மாற்ற வேண்டாம் சார். இவருக்கு சும்மா லைட்டாக வைத்தியம் மட்டும்தான், சரியாக போயிடும். திருப்பி 2 சக்கரத்தையும் எடுத்து மல்லாக்க வச்சு கூட ஓட்டலாம். கம்பி மேலே கூட ஓட்ட சொல்லுங்கள், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. படிப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்தில் சூரியனோட சம்மந்தப்பட்டு தசனை எடுத்துக்கிட்டு இருக்கு. சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் 12ல் நிற்கிறாரு. பொறியியல் துறை சம்பந்தமான படிப்புக்கு தான் அவர் போய் உட்காருவாருங்க. கல்வி நல்லபடியாக வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு இவருக்கு. பொன்புதன 2 கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமா இவரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்கனுச்சம் ஆகி நல் வித்தை கூறனா கல்வி நல்லபடியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து புதாத்திய யோகம் உண்டு. சூரியன் புதன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால சூரியன் புதனும் சேர்ந்து சுகமோட்ச ஸ்தானம் பார்க்க காரிய வினோத வித்தை கனவித்தைக்கு அதிபனாவான்னா. அப்படி கனவித்தை வரணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால படிப்பு நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுவார். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, நீங்கள் போய் அவரை படின்னு எதுவும் சொல்லாதீங்க. அது அவங்க அம்மாவாச்சு மகனாச்சு, அவங்க 2 பேருமா அவங்க டீல் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தாலே போதும். ஓகே. வெளிநாட்டு யோகம் வலுவாகவே இருக்குதுங்க தம்பிக்கு. இவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு. செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் தான் ராகு தசை வந்துடுது. ராகு 12ல் உட்காந்துருக்கு. கன்னியில் ராகு உட்காந்துருக்கிறது யோகம். ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருநாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜ யோகம் பிறந்துருவான்னா. அதாவது தம்பி வந்து முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு திருப்பியும் பிஜி அப்புறம் இன்னொரு பிஜி அப்படிலாம் போக வேண்டாம். சும்மா ஒரே ஒரு யூஜியை மட்டும் முடிச்சு விட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இழுத்து விடுங்க. ஹி வில் பி சக்சீட் இன் இஸ் ஓன் பிஸ்னஸ். ஒரு 10-100 பேர்த்தையாவது வச்சு வேலை வாங்குற யோகம் இருக்குது அவனுக்கு. அதான் அந்த ராஜயோகத்துக்கான ராகு வருவார். ஓயாமல் பறந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா புதன் வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. நன்றி. அதாவது கரெக்டாக அந்த காலில் அடிபட்டுச்சுன்னு சொன்னார் பாருங்கள், ரொம்ப எக்ஸாக்டாக வருது பாருங்கள். அது இப்போ அவருக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரத்துக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் எக்ஸாக்டாக நடக்குது. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேரு சுமதி. அவர் பேர் வந்து கண்ணன். அவருக்கு தான் கேட்கணும். அப்போ அவரோடவே சொல்லுங்களேன். ஹலோ, சொல்லுமா.
13/11/1977 அவரோட பிறகுனா. இருங்க நீங்கள் வந்து ஓரன்று பாடுறாப்பா வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி கடகடன்னு ஒப்பிச்சிங்கன்னா நான் என்ன செய்யட்டேன்? நானும் ஒரு சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணணும்ல. 30ஆம் தேதி பிறந்திருக்காரா? ஆமாங்க. எந்த மாதம்? 1977. 8:40 PM. இதான் எடுத்துட்டு இருக்கேம்மா. எந்த ஊரில் பிறந்தாங்க? மதுரை. ஓ, எங்கள் ஊருக்கிட்ட பிறந்திருக்காரா? ஆமாங்க. மதுரையில் எங்கே? கேட்க கேகே நகர் இல்லையா? நேற்று கூட மதுரையில் தான் இருந்தேன். அதாவது லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி வந்து கடக ராசி, நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் வந்திருக்கு. கரெக்டாமா? கரெக்ட். இப்போ உங்களுக்கு இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ இவர் கேள்வி என்ன கேட்க போறீங்கன்னா, இவருடைய கெரியர் தான் கேள்வி. நாங்கள் இதே மாதிரி சிங்கப்பூரில் இப்படியே கண்டினியூ பண்ணுவோமா, ஆர் அதர்வைஸ் வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகுமா, இல்லை வந்து தொழில் ஆரம்பிச்சிடலாமா சொந்தமா, இப்படி இதில் எதை பண்ணால் சரியாக வரும்னு கேட்க போறீங்கல்ல? ஆமாங்க. சரி, இப்போ இதில் நான் என்ன சொல்லலாம்னு எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்கள். இல்லைம்மா, வெயிட் ஒரு நிமிஷம். சொல்லுங்கன்னா அதுக்கு நான் இப்படியா சொல்கிறது? இருப்பா சொல்லுங்கன்னா அதுக்கு நான் இப்படியா சொல்கிறது? இதெல்லாம் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி. அதாவது என்னென்னா, இப்போ இவர் பார்த்துட்டு இருக்க வேலையில் வெரி டெஃபினெட்லி ஐ கேன் சே ஒன் திங், ஹீ குட் நாட் கண்டினியூ த ஒர்க். அவரால் நிச்சயமாக கண்டினியூ பண்ண முடியாதுமா. என்ன காரணம்னா, அவருக்கு 5ஆம் இடத்ததிபதியினுடைய தசை நடக்குது. ரெண்டாவது இப்போ வந்து சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியே நடக்குது. அதுலேயும் ராகு அந்தரம் நடந்துட்டு இருக்குது அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும், வர்ற அக்டோபர் 31 வரைக்கும். அப்போது சுக்கிரனில் ராகு நடக்கிறதுங்கிறது வலுவான அமைப்பு. இப்போ அவருக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், நம்ம இதில் கண்டினியூ பண்ண முடியாது, இதில் இருக்க மாட்டோங்கிற கான்செப்ட் அவரே வந்திருப்பார். நிஜமும் அதான், அவரால் அங்கே இருக்க முடியாது. ஒன்று, அந்த கன்சர்ன் வந்து அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுற மாதிரி இருக்கும், கம்பெனி மாறுற மாதிரி இருக்கும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வேறு பக்கம் மைக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே பிஆர் எதுவும் வாங்கியிருக்காரா அவரு? ரைட், அப்போ பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க சொந்த பந்தம்லாம் இருக்காங்கல்ல, உங்கள் ஹஸ்பண்டுடைய சொந்த பந்தம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட யாரு கூடயும் சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு. ரெண்டாவது வந்து அவங்க சைடில் இருந்து சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது. அதாவது தகப்பனார் வழி சப்போர்ட்டெல்லாம் அவருக்கு ரொம்ப குறைவு. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இங்கே இந்தியாவில் வந்து யாரும் உங்களை இருகரம் நீட்டி வரவேற்கவெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து போயிருக்கீங்க சம்பாதிக்கணும்னு, நிச்சயமாக ஒரு நல்ல வருமானத்தோடு வந்து இறங்குவீங்க. அது மாதிரியான அமைப்பு இருக்குது. நீங்கள் இந்தியா வர்றதை பற்றி நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. நீங்கள் அங்கே குவைட் பண்ணிவிட்டு இந்தியா வருவீங்க, வந்துருங்க. வந்துட்டு நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கான அமைப்பு 25% கூட கிடையாது. அதாவது நீங்கள் மறுபடியும் மைக்ரேட் ஆகி வேறு ஊருக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், தாராளமாக போய்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன்கிற மாதிரி இந்தியாவை நோக்கி வர்றதுங்கிறது கன்ஃபார்ம், நீங்கள் வந்துடுவீங்க. அம்மா, நான் இல்லை எதுவும் நெகட்டிவாக சொல்லிட்டேன்னு வருத்தம் இல்லையே? இல்லை, அதாவது என்னென்னா, இல்லைம்மா, இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும். என்ன காரணம்னா, அங்கே இருக்கிறத விட அங்கே போய் கட்டியாக சம்பாரித்து சாப்பிட்றத விட இங்கே கரைச்சி குடிச்சிக்கிறலாம்டாங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் தெரியும். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் செட் ஆகும் அது மாதிரியானது. நீங்கள் அடுத்து நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இவர் பேசிக்கலி பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு சொந்த இது வேலைக்கெலாம் போக மாட்டார். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் தான் வேலையில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சொந்த தொழிலை நோக்கி போயிடுவார் இவர். அப்போ அந்த சுய தொழில் வர்ற வரைக்கும் இந்த ஆட்டம்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இந்த சான்ஸ் கிடைக்கல, வெளியில எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸே கூட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸாக பண்ணலாம்ல, அதுக்கான சான்ஸாக இது அமையும்ல. ஸோ இது வந்து நான் இப்படி சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறத விட சைக்கலாஜிக்கலாக நீங்களே அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, சிங்கப்பூரில் உங்களுடைய பணிக்காலம் முடிந்து விட்டது, மதுரையை நோக்கி திரும்பலாம் அப்படிங்கிற டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூம்மா. இதை சொல்கிறதுக்கு இந்த சுற்றிட்டியா அப்படின்றீங்களா? இல்லை, அது வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து அங்கே இருக்கிறத விட நம்ம ஊரில் இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில், இங்கே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்.
பிஸ்னஸ்ங்கிறத விட இங்கே வந்து வேலையில் உட்கார்றதுங்கிறது தான் அவருக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம், அந்த டைம் வரட்டும். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், மீனராசி உத்தரகாண்ட நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் சொல்லணுமா சார்? யாருக்குமா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்? வீட்டுக்காரு ஹஸ்பண்டுக்கு சார். நீங்கள் எப்படி கேட்குறீங்க தெரியுங்களா? அந்த பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இந்த எஸ்எஸ் காலனிக்கு ஒரு டிக்கெட் கொடு அப்படின்ன மாதிரி. இல்லை சார், எனக்கு ஃபேஸ்புக் வந்தாலும் எப்படி தெரியல. நீங்க குறுப்பேச்சி சொல்றீங்களா இல்ல டேட் ஆஃப் பர்த் ஹாரஸ்கோப் போட சொல்றீங்களா தெரியல. இல்லைம்மா, நான் எப்படி பேசினாலும் நீங்கள் பதில் பேசுவீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்காரையே சமாளிக்கிறீங்க, உங்கள் மாமியாரையே சமாளிக்கிறீங்க இல்லையா? சரி, இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஐக்கியப்படுத்தாத, வெளியே சொல்லாத, ரகசியமா வச்சுக்கிறோம்ன்ற மாதிரி தான். சொல்லுமா, டேட் ஆஃப் பர்த்தே சொல்லுமா. 17/1/1975. 1/7/75. சரிப்பா, டைம் 4:30 PM. சரி, எந்த ஊர்ல? கரூர் சார். ஓ, கரூர்ல பிறந்ததானா? திருச்சி. ஆமா சார். இப்ப கரூர்ல உட்காந்துதாம்மா நான் பேசிட்டு இருக்கேன். சரி சார். என்ன கேட்கணும்ப்பா, சொல்லுங்க. இப்ப அதாவது ஒரு நிமிஷம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, விருச்சிக லக்னம், கரெக்டா? இப்ப சொல்லுங்க. என்ன பிசினஸ் பண்றாருமா? ஆமா, அப்புறம் கரூர்ல இருந்து போய் என்ன எக்ஸ்போர்ட்டா பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க இங்க, இருந்தாலும் பைனான்ஸ் தானே மேஜர். அதாவது சுக்கிரதசை குரு புத்தி நடந்துட்டு இருக்குதுமா. அவருக்கு 10ல் சுக்கிரன் உட்காந்துருக்கார். குரு பகவான் லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் நிற்கிறாரு. நீங்கள் கேள்வி கேட்டதெல்லாம் ரைட்டு, கேட்ட காலம் தான் தப்பு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஏதாவது எச்சரிக்கை சொல்லியிருக்கலாம், அல்லது கோயில் குளம் போங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இடையில கொஞ்சம் பள்ளம் விழுந்தது இவருக்கு. ஒரு வருஷ அளவில் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்போ அந்த டைம் மாறிடுச்சுமா. இப்போ வந்து தொழில் அவருக்கு நல்லா விருத்தி ஆகிறதுக்கான டைம். என்ன காரணம்னா, அவருக்கு கஜகேசரி யோகம் இருக்கு. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் கேந்திரத்தில் அம்புலிதானு நிற்கில், விரவு மற்றிடத்தின் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம். நான் அப்பேற்பட்ட கஜகேசரி யோகம் இருக்கு. அதனால இந்த ஜாதகத்துக்கு வந்து மற்ற எந்த தோஷங்கள் இருந்தாலும் அடிவிட்டு போயிடும். ஆனால் உங்க வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மை, வாய்மை, உண்மை, கண்மை வாங்கல, அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஆளுமா. அதாவது இவரை வீட்டில் வச்சு புலப்தனம் பண்ணுறதுங்கிறது இவரை வீட்டில் வச்சு புலப்தனம் பண்ணுறதுங்கிறது ஏனியை வீட்டுக்குள்ளே கொண்டு போன மாதிரி, எங்கிட்டு திரும்பினாலும் இடிச்சு தட்டி விட்டுரும் இல்லையா? அது மாதிரி இங்கன போல வளைஞ்சுதாயா போனா வேணாமியா இடிக்குமியானா கேட்க மாட்டாரு. நேராக போய் டம்முன்னு இடிச்சுவிட்டேன், ரைட் நீ சொன்னதோட அங்கே இடிச்சிருச்சுன்ட்டு வந்துடுவார். அது மாதிரியான டைப்பு. ஆனால் நேர்மையாக தொழில் பண்ணுறவருமா, அதனால தொழில் நல்லா வரும் இருக்கு. அதாவது நீங்க வந்து சொத்து பத்து வாங்கி வாடகைக்கு விடுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரமும் ப்ராப்பர்ட்டியும் அவருடைய சொந்த சம்பாத்தியத்துல சேரும். புரியுதா? அது என்ன, நீங்க மட்டும் கடன் கொடுத்தா ஊர்ல இருக்கேன் பூரா வாங்கினா நீங்க கடன் வாங்க கூடாதுன்னா எப்படிமா? என்ன, அதாவது இந்த பக்கம் கடன் வாங்கினா தானே எங்கிட்ட கொடுக்கவே முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் வந்த ஸ்லகீஸ்ல தான் அந்த கடன்லாம் உண்டானது. இப்போ கடனை பொறுத்து கவலைப்படாதம்மா. அவருக்கு சுக்கிரதசையில் குரு புத்தி தான் நடக்குது. கம்ப்ளீட்டாக கடனை அடைச்சு மேலே எந்திரிச்சு வந்துருவார். இவர் வந்து இந்த தொழிலையே ஸ்டெபிலைஸாக நின்றுவார். இதில் நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிப்பார். கவலைப்பட வேணாம். இந்த ஒரு நிமிஷம். சுக்கிரதசை குரு புத்தி பார்ட்னரா தனியாக பண்ணுறீங்களாம்மா? நல்லா வரும். நீங்க இன்டர்ஃபியர் ஆகிறதுனால நல்லா வரும்மா. நீங்க தான் மிளகாய கடிச்சாப்புல இருப்பீங்களே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வரும். நல்லா படிப்பான். கல்வி யோகம் நல்லா இருக்கு. நிச்சயமா வந்து வாரக்கந்து, மாசக்கந்து, அப்புறம் வந்து வேற என்ன, இந்த சீட்டு பணம் வசூல் அதெல்லாம் பண்ண மாட்டான். இவங்க அப்பா தொழிலுக்கு அவர் வரமாட்டார். அவர் படிச்சு புச்சாலி, படிச்சு மேல வந்துருவார். வயசு என்ன ஆகுது அவனுக்கு சொல்லுங்க? 12 நடக்குதா? இவனுக்கு
இவனை வந்து 9th இருந்து தூக்கி கொண்டு போய் ஹாஸ்டல்ல வச்சீங்கன்னா அவன் படிப்பான். சரி சார். நீங்க வீட்ல வச்சு படிக்க வச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் படிச்சு டிகிரி வாங்கிடுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 9th ல இருந்து 12th வரைக்கும் ஹாஸ்டலோட காலேஜ் 12th வரைக்கும் விட்டுருவாங்க சார் 3 இயர்ஸ் அப்படியே. ஆமா, அதாவது 9வது 8 முடிச்சதும் 9வதுல இருந்து ஹாஸ்டல்ல விட்டுருங்க. ஓகே சார். ஆமா. படிப்பானா இல்ல என்ன ரீசன் சார்? இல்ல வீட்ல சேட்டை பண்ணுவானா சார்? இல்லம்மா, உங்களுக்கு புள்ள வளர்க்க தெரியாது, அவன்கிட்ட வாழ்னு கத்திக்கிட்டு தான் கிடப்பீங்க. நீங்க சவுண்டை கொடுக்க அவன் உங்களுக்கு நேர் எகெயின்ஸ்டா நிற்பான். இவங்க அப்பா மாதிரி பயந்துட்டுலாம் போக மாட்டான். இவங்க அப்பா மாதிரி பயந்துட்டு போக மாட்டான். நீங்க உங்க வீட்டுக்காரரை சத்தம் போட்டீங்கன்னா சத்தியாவை கத்திட்டு கிடக்குறா அப்புறம் பாத்துக்கலாம்னு போயிடுவாரு. ஆனா மகன்கிட்ட கத்தி பாருங்க, அவன் திரும்பிக்கிட்டு நிற்பான். அது மாதிரியான ஆளு. அதனால நீங்க 2 பேர்த்துக்கு இல்ல படிப்பு வந்து வெளியில இருக்கணுங்கிற ஒரு டைம் வருதுமா. படிப்பு நல்லா வரும் அவனுக்கு. என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டபுள் கிராஜுவேஷன் வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு அமைப்பு இருக்கு. அவனாவது அமெரிக்கா பார்க்கட்டும். நீங்க தான் பேரிக்கா பாத்தீங்க, அவன் அமெரிக்கா பார்ப்பான், விடுங்க. இன்னொரு விஷயம் சார், இப்ப கேரளாலே போயிட்டு பைனான்ஸ் இப்ப அங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. போலீஸ் வருமா? ஊரே காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களேம்மா. கேரளா ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சே. ஆமா சார். இப்ப கேரளா மறுபடியும் விட முடியாது. பார்ட்டிகளா இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம். 2 நாள் போயிட்டு இருக்காரு. சோ 1 நாள் ஆட்டிடலாமா அப்படின்னு. இப்ப போலீஸ் பிரச்சனை இவருக்கு வருமா? இவரு உள்ள வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு டைம் என்ன இருக்கா? அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. அது இவரோட இதுல கொஞ்சம் தெரியுமா சார்? பார்த்தா தெரியும். அதாவது உங்க வீட்டுக்காரரை வந்து 2 நாள் இப்போ வசூலுக்கு போறாருல, ஆமா சார். இன்னொரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இவருக்கு சட்ட ரீதியா வரவே வராது. கேரளா நல்லா, ஆனா இப்ப கேரளா தான் நல்லா இருக்குங்கிறாங்க சார். கோயம்புத்தூரோட கேரளா பிரச்சனை இல்லைங்கிறாரு. ஆனா இப்ப விடலாமான்னு ஒண்ணுமே புரிவிட மாட்டேன் எங்களுக்கு. இங்க வசூலோட அங்க நல்லா இருக்குங்கிறாரு. இப்ப எது தங்கி கண்டினியூ பண்ணிக்கலாமா? பிரச்சனை வரனால ஒண்ணுமே புரிவிட மாட்டேன். இல்லம்மா, அதைத்தாம்மா சொன்னேன். 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேரளால பார்க்க சொல்லுங்க. 2 நாளா 1 நாள் ஆக்காதீங்க. 2 நாளா 3 நாள் ஆக்கி கேரளால பாருங்க. அங்கேயே பாருங்க சார். இங்க அந்த இங்கேயும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்க அங்க நல்லா இருக்கும். இல்ல, அங்கதான் பெஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல இருக்கும். தமிழ்நாடு இல்ல, இந்த பக்கம் திருவண்ணாமலை அந்த பக்கம் போலாங்கிறாரு. போலாமாங்க சார்? இங்கே லோக்கல் இல்ல, வேண்டாம். திருவண்ணாமலை வெட்டி அலைச்சல் இருக்கு. இதே போதும். நன்றி. எப்பா சாமி, ஐயா ராசா விட்டுறியா? நம்ம நிறைய காலர் வந்துகிட்டே இருக்காங்கல்ல, பாவம்ல. வை போன வைமா. நன்றி. ஆனா பாவம்பா பைனான்ஸ்காரர் ஒன்று வச்சு சமாளிக்கிறதுக்கு பெரும்பாடா இருக்கும்மா. இருந்தாலும் பொறுமை கடலினும் பெரிதுன்றான்ல. எல்லா வீட்டுக்காரரும் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டா அமைதியா இருக்காங்க. இல்லை கடிச்சாதுன்னு விட போறாங்க. ஒரு மரியாதை மனசுல இருக்கணும்ன்றாங்கல்ல. எனிவே, அப்போ இந்த அடுத்தது வந்தாச்சு. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. யூகேல இருந்து சொல்லுங்கம்மா. பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுமா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுமா. செப்டம்பர் 7. எந்த டைம்மா? எந்த ஊர்லப்பா? என்ன டிஸ்ட்ரிக்ட் அது? கள்ளக்குறிச்சி இல்லம்மா, அது என்ன மாவட்டம்னு கேட்டேன். அதுதான் கேட்டேன். விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி. அம்மா, அவருக்கு வந்து உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, லக்னம் வந்து கன்னியா லக்னம் வருதே, கரெக்டா? எதுக்குமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாருமா, சிரிச்சுக்கிட்டே இருப்பாருமா. நல்ல வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. அது வந்து சமயத்தில் பார்க்கறதுக்கு என்னையா நான் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேனத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப, இருங்க நான் தான் வர்றேன்ல, அங்கே தானே வர்றேன். அதாவது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசல தான் அவருக்கு கமெண்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு வரும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்கனாலும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கனாலே ஆஃப் ஆயிடுவீங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு, மெயினை எங்கே ஆஃப் பண்ணணும்னு. அதனால பிரச்சனை இல்லை.
இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்குதுமா. குரு லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிருக்கார். சனீஸ்வரன் 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். ஸோ குரு முடிகிற வரைக்குமே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே வர்றதை பற்றி யோசிக்கலாம். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் வெளிநாட்டு வாசம் தான் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. பூச நட்சத்திரம் சனிசாரம் வாங்கி நிற்கிறனால இப்போ கேள்வியே அதான் கேட்க போறீங்க. நாங்கள் இங்கேயே இருப்போமா இல்லை பொட்டியாக கட்டிடுவோமாங்கிற மாதிரியான கேள்வியை தான் கேட்பீங்க. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? மனசில் தான் இருக்குது. மேன் ப்ரொப்போசஸ் காட் சுட் பி ஆல்சோ ப்ரொப்போஸ் பண்ணணும்ல. இங்கே தான் காட் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்கள் அமைப்பை. அதாவது கம்மிங் அக்டோபர் 13th ஆன்வர்ட்ஸ் எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். வர அக்டோபர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிட்டு செட் ஆயிருவீங்க. அங்கேயே செட் ஆயிருவீங்கம்மா. அங்கே தான் இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா 18 வருஷமா அவர் செஃப், 18 வருஷமா அவருக்கு வேலைக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு தொழிலும் சரியா அமைய மாட்டேங்குது. பார்ட்னர்ஷிப் மாதிரி சேர்ந்து செஞ்சாலும் விட்டுட்டு போயிடுறாங்க. இவருக்கு நிரந்தரமா தொழில் செய்யணும். அவருக்கு வந்து அவரோட ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தணும். அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி செட் ஆகுது. வேலைக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேளுமா. அதாவது கம்மிங் வர தை மாசத்துல இருந்து இவரை வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து சின்னதாக பண்ண சொல்லுமா. ரொம்ப சின்ன அளவில் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ரொம்ப சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக வரும். வர தை மாசத்துலேருந்து பண்ணுங்க. நல்லா வரும்மா. நல்லா வரும். ரெண்டாவது நீங்கள் அதுக்கு கூட அசிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கைராசிக்கு நல்லா ஓடும். சொல்லுங்கம்மா. இல்லை அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நேராக கொஸ்டினை கேளுங்க. நான் இதுலேயே எடுத்துக்கிறேன். இதுலேயே பதில் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 years நான் வந்து பேபிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி நான் ஆக்சுவலா வந்து உங்களுடைய லாஸ்ட் இது பார்த்தப்போதான் சொல்லியிருந்தீங்க மே மாசம் வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போற வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்ஸ்டேஜ்லேயே எனக்கு கரெக்டா இப்பதான் கன்சீவ் ஆயிடுச்சு 1 month முன்னாடி. ஸோ அது என்ன நல்லபடியா நடக்குமா? எங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேமிலி லைஃபு. அதாவது பல காலம் கழித்து கன்சீவ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் முதல் பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பொம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு இருக்குது. ஓகே தானே? அடுத்து பையனா? ஏன் ஒரே ஷாட்டில் 2ஆ வந்துட்டா பிரச்சனையே முடிஞ்சு வச்சுல. அடுத்து வேலையை பார்க்க போயிடலாம்ல. சம்பாதிக்கிற வேலைக்கு போயிடலாம்ல. பார்ப்போம். அது ஆண்டவன் கையில் இருக்குது. மொத்தத்தில் வந்து உங்களுக்கு வாரிசு கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வர்றது பொம்பளை பிள்ளை தான் வரும். சரியா? ஓகேப்பா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இவங்க தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 ட்ரிப்பு ஃபோன் பண்ணிட்டாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி பதில் சொல்லுங்கள், நீ எப்போயோ ப்ரோக்ராமை நடத்திக்கின்ற மாதிரி. எனிவே நானும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக பேசிகிட்டே இருக்கேன் இல்லையா? அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். இந்த காலர் அட்டன் பண்ணிட்டு கூட பிரேக் எடுத்துக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். ஆமாங்க சார். நீங்கள் லண்டனில் இது பார்க்கலையா? வெப்சைட் பார்க்கலையா? அங்கே டிவி ரன் ஆகுமே, ஓடலையா? ஸோ வருஷ கணக்காக ட்ரை பண்ணுறீங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. இல்லை சார், அது வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு மெயில் போட்டிருந்துருக்கலாமே, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு டக்குன்னு கொடுத்துருப்பாங்களே. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சொல்லுங்கள் சார், உங்கள் கொஸ்டின் கேளுங்க. இருங்க வரேன். 5 அக்டோபர் 86. சொல்லுங்க. எந்த ஊரில் சார்? சேலம். இப்போ நீங்கள் இருக்கிறது யூகேலையா? யூகேலே ஒரு சேலம் இருக்குது தெரியுமா? தெரியாதா? யூகேல ஒரு சேலம் இருக்குது, யூஎஸ்ல ஒரு சேலம் இருக்குது. 2 சேலம் இருக்கு. ஒரு நிமிஷம் சார். சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, மகர லக்னம் தானே? நீ ஷார்ட் டெம்பர்ப்பா. சட்டு புட்டுன்னு கோவம் வந்துடும். இப்போ 4 தடவை ஃபோனுக்கு ட்ரை பண்ணி நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா டென்ஷன் ஆகிருப்பீங்க. அதாவது லக்னத்தில் செவ்வாய் உச்சம்.
முடிவோடு தான் உங்ககிட்ட பேசுங்கிற ஒரு முடிவோடு தான் ஒரு 40-50 தடவை போட்டிருக்கேன். அப்பா சாரி, அது எல்லாரும் ஒரே டைமில் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். லக்னத்தில் செவ்வாய் உச்சம், லக்னத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாலே அந்த ஜாதனுக்கு ஆயுள் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பேரு புகழ் கிடைக்கும். அதாவது சீவனில் சுபரேவாள சீரியர் நோக்க கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பனி போல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் ஆவானா. நல்ல புத்திசாலியாக பிழைக்கணும்னு யோக பாக்கியம் சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்போது இப்போ ஏற்பட்ட அமைப்பில் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நம்ம நேர்மையாக நடந்தால் போதும், உண்மையாக நடந்தால் போதும், மற்றவங்களுக்கு எதுவும் துரோகம் இல்லாமல் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம கரெக்டாக செவ்வனே நடத்திட்டு வந்தால் போதும், நமக்கு ஆண்டவன் நல்லபடியாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் உங்களோடது. இதுக்கு ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை, ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, குறி கேட்க வேண்டியதில்லைங்கிறது. இருந்தாலும் இந்த முற்ஜென்மத்தில் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் விளைவா புண்ணியத்தின் விளைவா தான் இந்த பிறப்பே எடுக்கிறோம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கடைய வழிவிட்டவா செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேன்னு சொல்லுவாங்க. அதாவது போன உறப்பில் கடை தேர்றதுக்கு எந்த விதமான பாவம் புண்ணியங்களும் செய்யாமல் வந்து சேர்ந்த என்னையும் கடை தேற்றி விட்டாயின்னு வந்து அருணகிரிநாதர் வாடுவார். அது மாதிரி இப்போ இந்த பிறப்பில் வந்து அந்த கர்மாங்கிறத இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கே ஒரு வயசு வரணும்ப்பா. சின்ன வயசில் அதெல்லாம் புரியாது. ஏன்னா ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் ஐவர் செய்வது என் மலரிட்டு உண்தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூறகட்டாரி இட்டோரிமை பொழுதினீர் கொன்றவனேன்னு கந்தர் அலங்காரத்தில் எழுதுவார். இந்த பஞ்சபூதம்னு சொல்கிற 5 பஞ்சபூதம், அதே மாதிரி 5 பொறிகள், இது எல்லாமே வந்து நம்மளை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிடும். வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த அனுபவம் இப்போ வந்து உங்களை ஜோசியத்தை நோக்கி திருப்பி இருக்கே தவிர நான் வந்து என்னுடைய திறமையில என் ஸ்பீச்சை கேட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கிறது அப்படி சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை வந்து அந்த காந்த ஊசி எப்படி அப்படியே நார்த்து பக்கம் திரும்புதோ இருந்தது இல்லைங்கிறதோட உங்களுடைய வீடியோ ஒரு சில வீடியோ யூடியூப்ல பார்க்கும்போது நீங்க என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய ஜாதகத்தையும் நீங்க அந்த ராசி பலன்ல சொல்லும் போது கரெக்டா கண்டிப்பா கருத்து சொன்ன மாதிரி இருந்ததுங்க. அதனால அது சார் ஆக்சுவலி கணக்கு தான் சார். உண்மையிலேயே வந்து அது வந்து கணக்கு தான். இருந்தாலும் வந்து அந்த ஜோசிய வாக்குபலிதம்ங்கிறது பகவான் கொடுக்கணும், அதுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு தசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில், ராகு லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில். இப்போ கேளுங்க பார்ப்போம் உங்களுடைய கொஸ்டினை. இல்லைங்க, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தாங்க நான் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சதுங்க ஆபீஸ்ல. சரி. இது வந்து நான் வந்து இப்போ யூகேல வந்து NHS ஐடில இருக்கேன். சரி. இன்னும் வரக்கூடிய 1 வருஷம் 2 வருஷம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃப் இங்க இருக்காங்க. அதாவது சாமி உங்களுக்கு 2017 ஜூன் வரைக்கும் வந்து குரு தசை நடக்கும். குரு தசையில் இப்போ ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. குரு லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில், ராகு வந்து லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். முதல் பாயிண்ட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ இங்கே நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுபேச்சே யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கு சால்ரா தட்டிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி சரி விடுப்பா சரிப்பா பார்த்துக்கிறலாம்ப்பா, இல்லை வாங்கி தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. என்ன காரணம்னா நீங்கள் வந்து ரொம்ப எமோஷனல் டைப்பு. கோவம் வந்துச்சுன்னா உடம்பு அப்படியே வைப்ரேட் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி கிடுன்னு ஆடி அதுக்கப்புறம் தான் நிற்கும். இல்லாட்டி இந்த தலையில் ரத்தம் ஜிவ்வுன்னு ஏறும் பாருங்க, அது நல்லா தெரியும் உங்களுக்கு. இது எதுக்கு ஆமாம் இருங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியான கோவத்தெல்லாம் கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட காமிச்சிடாதீங்க. அந்த அம்மா வேலையை பார்த்துட்டு போயான்றோம். சரியா? என்ன காரணம்னா ஆமாம், இதை போய் வந்து நான் எவ்வளோ பெரிய கோவக்காரன் தெரியுமா அப்படின்னாக்க, அதான் இந்த ஜென் கதைகளில் ஒரு இடத்துல படித்தேன் நான். ஒரு பெரிய போர் வீரன் போய் ஒரு அந்த ஞானிட்ட ஜென் குருட்ட போய் உட்காந்து அழுதுருக்கேன். என்னடா அப்படின்னா, நான் வந்து உலகத்தை சுற்றி வரையில் எல்லா பேரையும் ஜெயிச்சிருக்கேன். ஏன் எல்லாரும் மோதுறவங்க எல்லாம் என்னை பார்த்து பயந்து தான் ஓடி இருக்காங்க, எல்லாருமே பயப்படுறாங்க ஏத்தாப்பில் வந்து நின்று பேசுறதுக்கான. என் பொண்டாட்டிகிட்ட எனக்கு சுத்தமாகவே மரியாதை இல்லை அப்படின்னா. அப்போது அதுக்கு தான் அவர் கேட்டிருக்காரு, நீ வீட்டுக்கு போகல எப்படி போனா, இதே ட்ரெஸ்ஸில் அப்படியே உடைவாளோடு போய் நின்றுருக்கான். அப்புறம் அவள் எப்படி மரியாதை கொடுப்பா? கண்டிப்பாக இவனால் ஆபத்து வராது, அப்போ மதிக்க மாட்டாள்ல. அதனால் அவர் சொன்னாராம், ஒரு பூ எடுத்து கையில் கொடுத்து இதை எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போடா அப்படின்னாராம். அது போனதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப அமைதியான பொண்ணு தான் வந்திருக்காங்க.
நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ், அந்த முகத்தில் கொடுக்குற அந்த வேகத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கும் அந்த பொண்ணு. இப்போமே நான் சொல்கிறப்பே இதுதான் சரியா இப்போ நடப்பில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது என்ன சொல்லுவாங்க, அரவணைச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போங்க. ரெண்டாவது, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன 10 தடவை குடும்பம் நடத்தி அனுபவப்பட்டு வந்துட போகிறாங்க இல்லை. அப்போ எது செஞ்சாலும் தப்பு தப்பாத்தையும் செய்வாங்க. இப்போ நீங்கள் பிறந்து வரையிலேயே டவுசர் போட பழகிட்டேவா வந்துடுறோம், இல்லை அது மாதிரி அவங்க வந்து இப்போ செய்கிறது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கோபம் மூட்டக்கூடிய விதத்தில் இருக்கும். என்ன காரணம்னா இப்போ ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு, அதனால சொல்கிறேன் நான் ஸ்பெசிஃபிக்காக. இந்த ராகு புத்தி ரைட். அப்போ ரொம்பவே கோபம் வரும் காதல் திருமணம்னா, அரேஞ்சு மேரேஜோட இருக்கட்டும். அப்போது இந்த ராகு வந்து 3ல் நிற்கிறனால 2 பேர்த்துக்குமே பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஈகோவை விட்டு கொடுங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று. அதே மாதிரி 2017 வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், குரு தசையில் ராகு புத்தி சொல்லியிருந்தேன். குரு தசை ராகு புத்தி நல்லபடியாக ஓடிடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 17 ஜூனுக்கு அப்புறம் சனி ஆரம்பிக்கிறார். சனி ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வேலையில் ஒரு இடமாற்றம் மட்டும் வரும். அப்போ மாறுற மாற்றம் ரொம்ப பிரமாதமான மாற்றம்ங்க. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு லக்னாதிபதி, அவர் வந்து 2ஆம் இடத்ததிபதி, தனாதிபதி. அவர் உட்கார்ந்துருக்கிறது லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போது அந்த சனி உட்காந்துருக்க ஸ்தானம் நைசார்கிக பலத்தில் ஸ்தான பலம் பெற்ற நிலையில் ரொம்ப பிரமாதமாக உட்காந்துருக்கார். இந்த சனி தசையில் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரியான சம்பாத்தியம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியாது. என்ன காரணம்னா இந்த சனி தனாதிபதி அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்து தசை நடத்துகிறார். அப்போ சனி தசை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த 2017 ஜூன் வரைக்கும் ஒரு நார்மலான லைஃப்பில் போயிட்டுருப்பீங்க. 17 ஜூனுக்கு அப்புறம் எக்கனாமிக்கலாக ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து நிற்பீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ சேஞ்சுங்கிறது 2017 உங்களுக்கு வேலையில் சேஞ்சு கொடுக்கறதுக்கான அமைப்பு. அது வரைக்கும் ஒரு சேஞ்சும் இல்லை. வீட்டுக்காரம்மா மிரட்டாமல் நல்லா வச்சுக்கிறங்க. ஓகே ஆண்டவனுக்கு நன்றி. ஓகே சார். எந்த ஊர்ல சார் இருக்காரு மாமா? சரி 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 சரி. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.